ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நமக்கு பிறகு போகிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டிப்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னெல்லான்னு பார்க்கலாம் வாங்க. காய்கறிகள் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா, எல்லாமே மேக்ஸிமம் பச்சை நிற காய்கறிகளை எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீரை வகைகள் எல்லாமே எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லது. ஹீமோக்ளோபினை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டைக்காய், பாவக்காய், பீக்கங்காய் இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக எடுத்துக்கலாம். சுண்டைக்காயில் எல்லாமே நல்லா அயன் கண்டென்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா சொரக்காய், முள்ளங்கி, சாம்பூசணிக்காய் இதெல்லாமே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் வந்து ஜூஸஸ் எடுத்துக்கிறீங்க இல்லையா, அந்த ஜூஸஸ் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்டை வந்து மென்று சாப்பிட்டுக்கலாம். முடியாத பட்சத்துக்கு ஜூஸ் அப்படியே ஃபுல்லாக குடிக்காமல் மெதுவாக வாயில் வச்சு உமிழ் நீரோடு சேர்த்து மெதுவாக பண்ணுங்க. அப்போ தான் உடம்புல ஒட்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இளநீ நல்லா குடிக்கும். முட்டை எடுத்துக்கோங்க, அது ரொம்பவுமே நல்லது. கோழி முட்டை கிடைச்சதுன்னா ரொம்பவுமே நல்லதுங்க, சாப்பிட்லாம். பட் எல்லாத்துக்கும் எல்லா டைம்லேயும் இது கிடைக்குமான்னு தெரியல. கிடைக்காத பட்சத்தில் அப்புறம் கடையில் விற்கிறதாங்க வாங்கி ஆகணும். கால்சியம் வந்து உடம்புக்கு ரொம்ப தேவையில்லைங்களா. ராகி கூழ், பூங்கார் அரிசி கஞ்சியெல்லாம் எடுத்துக்கோங்க. அது இன்னுமே வந்து ஹெல்த்துக்கு நல்லது. கருப்பு உளுந்து எலும்புக்கு வந்து ரொம்ப நல்லது எடுத்துக்கோங்க. ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன சாப்பிட்டுமே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா சுவரொட்டி எடுத்துக்கிறோம் இல்லையா, அப்போ அந்த சுவரொட்டி சாப்பிடும்போது ஒரு லெமன் புழிஞ்சு அது மேலே விட்டு சாப்பிடுங்க. இல்லை சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு லெமன் ஜூஸோ ஆரஞ்சோ எடுத்துக்கோங்க. அது வந்து என்ன பண்ணணும்னா ஹீமோக்ளோபினை இன்னும் வந்து ரைஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம என்னதான் அயன் ஃபுட்டு எடுத்துக்கிட்டாலுமே நம்ம உடம்புல வந்துட்டு இம்யூனிட்டி பவர் நல்லா இருந்தால் தான் அது வேலை செய்யும். அப்போ வந்து விட்டமின் சி உள்ள உணவுகள் அதிகமாக எடுத்துக்கும் போது அயன் உள்ள உணவுகளையும் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட்டு கிடைக்குங்க. அதனால கண்டிப்பாக அயன் சாப்பிடும்போது விட்டமின் சியும் சாப்பிடுங்க, 2 ரிசல்ட்டும் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அயன் ஃபுட்டு எடுக்கும்போது கால்சியம் ஃபுட்டு எடுத்துக்காதீங்க. அது வந்து யூஸ் இல்லை. கால்சியமும் வேலை செய்யாது, அயனும் வேலை செய்யாது. அது பார்த்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துகிறோம் இல்லைங்களா, டாக்டர் சொல்லதே வந்துட்டு கால்சியம் ஒரு நேரம், அயன் ஒரு நேரம். அப்போ வந்து மாற்றி தான் நம்ம எடுக்கிறோம். அப்போ அயன் டேப்லெட் நம்ம சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிட்டதுக்கு பிறகு வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டேப்லெட் போட்டுக்குவோம். இல்லை டேப்லெட் போட்டுட்டு பால் குடிப்போம். அப்போ கால்சியம் அயன் வேலை செய்யாது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு சில டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் அதிகமாக எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா முட்டையில் வெள்ளை இதுலேயும் வந்து ப்ரோட்டீன் இருக்குது. அது போக பயிர் வகைகள் எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்பூன் போட்டு முளை கட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லது. முடியாத பட்சத்துக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. கருப்பு சுண்டல் ரொம்பவுமே நல்லது, அதுவும் வந்து மறக்காமல் எடுத்துக்கோங்க. வந்து பாதாம், இந்த கருப்பு உலர் திராட்சையெல்லாம் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த உலர் திராட்சையும் மென்று சாப்பிடுங்க. இதெல்லாமே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் டாக்டர் சொல்லுவாங்க நம்ம எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுறது வந்துட்டு மாதுளை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அதை தவிர மற்ற ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஆரஞ்சு, கொய்யா இந்த மாதிரி மற்றதையும் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் இதெல்லாம் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்குமே வந்து நார்மல் டெலிவரி ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்குங்க. அதுக்கு நம்ம ஹெல்த்தியான ஃபுட்டை எடுத்துக்கிறோம். ப்ளஸ் வந்துட்டு அடிஷ்னலாக எக்ஸசைஸ் நல்லா பண்ணணுங்க. வாக்கிங் ரொம்ப மஸ்ட். நல்லா வாக் பண்ணணும். டாக்டர் என்ன எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களோ அந்த மாதிரி எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கரண்டெல்லாம் படுக்க வேண்டாம். லெஃப்ட் சைடு படுங்க, இல்லை ரைட் சைடு எழுந்து உட்காந்து தான் படுக்கணுங்க. முக்கியமான விஷயங்க, நம்ம வெயிட் கெயின் ஆகாமல் பார்த்துக்கணும் முடிஞ்ச வரைக்கும். அப்போ நம்ம வெயிட் கெயின் ஆகிறோம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு ஃபுட்டில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஒயிட் ரைஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாவே வெயிட் ரைஸ் ஆகும். நம்ம சிறுதானியங்கள் ஒயிட் ரைஸுக்கு பதிலாக சிறுதானியம் எடுத்துக்கோங்க. வரகு, சாமை அந்த மாதிரி எடுத்து ஒயிட் ரைஸுக்கு பதிலாக இதை எடுத்து சாப்பிட்டிங்கன்னா வெயிட் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பேபியோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும்போது நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஈஸியாக இருக்கும். நான்வெஜ்ஜுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி எடுத்துக்கோங்க, ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மீன் குழம்புல போட்டு சாப்பிட்றது நல்லதுங்க. ஃப்ரை பண்ணுறதை விட ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றத விட ஆரோக்கியமாக சாப்பிடுங்க. எல்லாத்த விட முக்கியமான விஷயம், என்ன நடந்தாலும் நம்ம மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டாதாங்க நம்ம உடம்பு நல்லா இருக்கும். ஆரோக்கியமான மனமே ஆரோக்கியமான உடல் நம்மளை ஹாப்பி படுத்துவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறத விட நம்ம ஹாப்பியாக இருந்துக்கலாங்க.